சிவமங்கலம். அதாவது குமரா, இந்த மனிதர்களுக்கு ஒரு வாய்ப்பு, பெரு வாய்ப்பு நேரடியாக அவரவருக்கு தனித்தனியாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அந்த மெய் அறிதலுக்கு ஆதாரமா அவங்களுடைய வாகனமா அவங்களுக்கு அந்த அறிவு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அந்தந்த நபர்கள் அவரவர் அறிவை கொண்டு அந்த மெய் எனும் பதம் சேர வேண்டும். தனித்தனியா விதிக்கப்பட்டிருக்கு குமரா. அதனாலதான் இங்க யாருமே அவர்கள் தன்னுடைய வாரிசுகளை அவர்கள் திட்டமிட்டபடி 100% அவர்களால் செய்து விடவே முடியாது. முயற்சித்து பார்த்தா 100% தோல்வி அடைவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த களத்தினுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். மூல நிலவு ஒன்று, அந்த முழு நிலவு இங்க இருக்கும் 3000 கோடி குளங்கள்லயும் தனித்தனியா காட்சி கொடுக்குது. ஆனா ஒன்றுதான் நிலவு. அப்ப அதனுடைய மூல காட்சி இந்த குலத்திற்கு சொந்தம். அந்த நிலவு தன்னை காட்டும் வரை அதே போல இங்க ஒரு ஏக வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏக வாய்ப்பு, எல்லோருக்கும் ஒரே வாய்ப்பு. அங்க மேலூர் கீழூர் இந்த உலகம் சொல்ற மாதிரி அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்க எல்லாம் தாய் வயிற்று பிள்ளைகள் தான். அதுதான் எல்லையில நீங்க உணர போகுது. அதுதான் நீங்க அந்த ஞானத்தை தான் அடைய போறீங்க. இங்க இருப்பது எல்லாமே சகோதரம். இது ஒரு சகோதர லோகம். மண்ணினும் தாய், விண்ணினும் தந்தை, காற்றனும் தோழன். அப்ப இப்படிதான் இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் தன் வாரிசுகளை அவங்க திட்டமிட்டபடி அவங்களோட புத்திக்கு தகுந்த மாதிரி மீட்டெடுத்து அவங்க நிலைக்கு சேர்ந்துடவே முடியாது. இங்கு அவனுடைய ஏன் அவன் பரம்னு சொல்றான், தனி பரம் அப்படின்னு சொல்றோம்னா, அது அங்க உள்ள போய் பார்த்தாதான் சூட்சம் என்னன்னு தெரியும். தான் தனியேன் காணீடி, தனிப்பரம் செய்தது. அதனாலதான் இங்க 3000 கோடி முகங்களும் 3000 கோடி விதத்துலதான் இருக்கும். தனி முகம், தனி குணம், தனி சொல், தனி செயல், தனி இயல்பு. இது அவரவருக்கு சொந்தம். அந்த பரம் தந்திருக்கும் அதி தீவிர சிறப்பு வாய்ப்பது. அவ்வளவுதான். இங்கு நீ வருவதற்குண்டான அனைத்து நன்மைகளையும் செய்து விட்டாய். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் அப்படின்னா இதெல்லாம் பெற்று நீ முதிர்ச்சி பெற்றுட்ட. ஆமா, இங்கு 6ஆம் அறிவு அளிக்கப்பட்டிருக்கு, பகுத்தறிவு அளிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இங்க நம்ம சில கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சாதான் நம்ம உள்ள போக முடியும். மனிதன் அதுக்கு முதல்ல பதில் தெரியணும். அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, மற்றதெல்லாம் அதாவது அழைக்கப்படும் பொழுது எல்லாம் அக்ரணிங்கிற பெயரால் அழைக்கப்படும் பொழுது இது உயர் திணையின் பெயரால் இந்த மனித வர்க்கம் அழைக்கப்பட்டதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு அடுத்தது புரியும். உனக்கு வழங்கப்பட்டிருக்க அந்த தனித்தன்மையை, அந்த கௌரவத்தை நீ புரிஞ்சுக்கணும். மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் நீ மனிதன் என ஆனாய். அவ்வளவுதான். எந்த இறையும் யாரையும் மகானாக சொல்லவில்லை. சித்தனாக, யோகியாக, தீர்க்க தரிசியாக, அதாக இதாக எதாகவும் சொல்லப்படவில்லை. உனக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சவால், அந்த மனத்தின் பெயரால் மனிதனாய் வாழ்ந்து விட்டு வா. அவ்வளவுதான். உனக்கு முதல்ல படைக்கப்பட்டது இதயமாய் இருக்கிறது. அது முதல் சொல்லி அங்கிருந்துதான் பிறக்குது. இதம் தெரிந்தவன் மனிதன், இதயம் உடையவன், ஹிருதயம் உடையவன், இருதயம் உடையவன், 2 தயவுகளை உடையவன் மனிதன். 2 தயவு அவன்கிட்ட இருக்கு. ஒரு தயவு இல்லை, 2 தயவு இருக்கு. அப்படின்னா நேர்மறையாகவும் அருள்வான், மறைமுகமாகவும் அருள்வான். அப்ப இங்கு இதம் செய்ய தெரிந்த இதயம் உடையவன், மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் மனிதன் ஆனவன். இவனுடைய சிந்தை சொல் செயல் அந்த நறுமணம் இருக்கும். அவ்வளவுதான். உச்சபட்சமா அந்த மனிதம்ங்கிற புனிதம் காத்தானா போதுமானது. அவ்வளவுதான். ஏன்னா இப்ப நம்ம இங்க இந்த அறிவை கொண்டு நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பறவைகளை பாருங்கள், விலங்குகளை பாருங்கள், எதையுமே பாருங்க. அளவு, வளம், பொது நலத்தை தீர்மானிச்சிடும். அவ்வளவுதான்.
அதே தானே நம்மளும் அந்த உணவு சங்கிலியில பொருத்தப்பட்டிருக்கின்ற ராஜ ரத்தினம், அதாவது உணவு சங்கிலியில தமது கடமையை செய்கின்றன இந்த மனிதனை தவிர. அதெல்லாம் எதுவும் இயற்கையை கெடுப்பதில்லை. இவன் இயற்கையை கெடுப்பதை தவிர வேற எந்த வேலையும் செய்வதில்லை. பார்த்துக்குங்க, அதெல்லாம் நம்ம ஆதாரமா இருக்கு. தாவர சங்கமத்தில் சகலமும் நமக்கு உணவு சங்கிலியில அவைகளெல்லாம் பயன்படுத்துபவர்கள் நம்ம இருக்கிறோம். இதுதான் சத்தியமான உண்மை. அப்ப நமக்கு இங்க எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பிறந்த பிறவியின் பலனை அடைய இங்க வந்திருக்கும். ஆமா, தெய்வமே வடிவாய் அங்கு தாயினும் அங்கு அதன் வழி வந்த பந்தத்தவர்களா ஒரு தாய் வேற்று பிள்ளைகளாய் நாமெல்லாம் இருக்கிறோம். இது சத்தியம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உச்சபட்சமா அந்த மனிதம் எனும் புனிதம் அடைஞ்சா போதுமானது. அதுதான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சவால். அதற்குதான் அதை எனக்குள்ளார உணர்றதுக்கு தான் அங்க அறிவு வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் தமிழ் சொன்னது. வான் பொய்த்தாளம் தான் பொய்க்கா வள்ளுவம் சொன்னது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அவ்வளவுதானே. உண்மை அறிவை கொண்டு ஏற்றுக்கொள். யார் சொல்றதை நம்பாத. இதையும் நீ நம்ப வேண்டியதில்லை. எதையுமே நம்பாத. நம்பி ஏமாந்து போனவே மனிதன். நம்ப கூடாததை நம்பினதுனாலையும் நம்ப வேண்டியதை நம்பாததுனாலையும் இங்கு அவநம்பிக்கையின் திருவுருவாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறான், தெரிந்து கொண்டிருக்கிறான் தெருதனில் இந்த திருநரன். சத்தியம் சொல்கிறேன் செல்வங்களே, மெய்யை உணர்ந்து கொள்ளுங்கள். ஞான பாடங்கிறது அவசியமே இல்லை. அது ஒன்றுமே இல்லை. சுவர் இருந்தாதானே சித்திரம் வரைய முடியும். காலத்தினுடைய கட்டாயம் அது எந்த அறிவு தருகிறதோ அது ஞானம் என சொல்லப்படுகிறது. அவ்வளவுதானே. தர்மம் பண்ண தானம் பண்ணணும்னா பண்ணலாம். அவனே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கும்போது அவனை நீ தர்மம் செய்யவில்லை, அதனால் நீ தண்டனைக்குரிய குற்றவாளின்னு நம்ம சொல்ல முடியுமா? அவன் திங்கிறதுக்கே சோறு இல்லை. அப்படி கிடக்கிறவன்ட்ட போயிட்டு எப்படி போயிட்டு தர்ம விதியை பேண முடியும்? அதே போல உடம்பு இருந்தாதான் சகலமும் செய்ய முடியும். இப்ப அந்த உடம்புக்கு ஏற்றதை நம்ம செய்யறோமான்னு பாருங்க. ஞானம்லாம் யாருக்கும் கிட்டாதுன்னு சொல்லுவாங்களே, நம்ம பாட்டுக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பல அடுக்குகள் சம்பந்தப்பட்டது. ஆமா, அப்படியே அணு அணுவா இருக்கு. அங்க 100% மனம் தெளிந்து இருக்க வேண்டும். 100% புத்திக்கு உன்னுடைய உணர்வுகள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். நீ 100% உன்னுடைய உயிர் மயமாய் சிந்தாது சிதறாது பிற புற விஷயாதிகளை விசாரணை வளையத்திற்குள் அழைத்து செல்லாது முழுக்க அதையே குறியா சேர்ந்து விடுதல். அந்த மாதிரி சேர்ந்து விட்டவனுக்கு தான் புரியும். அவன் தேகத்திலே இருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னா, சகல நோய்களோட, உடல் நோய்களோட, மன நோய்களோட, இந்த உடலுக்கு தேவையான அதை காக்கக்கூடிய ஒரு சுகாதாரமான ஒரு விஷயத்தை செய்துட்டு இன்னைக்கு மனிதன் இல்லை. அவன் நாவிற்கு அடிமைப்பட்டவனாய், கண்ணிற்கு அடிமைப்பட்டவனாய், கருத்திற்கு இந்த உலகம் ஏற்றுகின்ற ஜாலத்திற்கு விளம்பரத்திற்கு அடிமையாகி எதை எதையோ உண்ணுகிறான், எதை எதையோ செய்கிறான். அடிப்படை உடல் தானேன்றது உடலை காத்தாதானே ஞானம் புரியும். நோயாளிக்கு எந்த ஞானம் வந்துச்சு? மன நோயாளிக்கு எப்படி ஞானம் கிட்டும்? இதில் உடல் நோய் மனநோய் நீங்காது இருக்கணுமா இல்லையா? அந்த மரம் வளரணும்னா அதற்கு அடியில் குளிர்ந்த நீர் தான் ஊற்றணும். சத்துடைய நீர் தான், உர நீர் தான் ஊற்றணும். நம்ம குடல்ங்கிற பேரால அமிலத்தை ஊற்றிக்கிட்டு இருக்கோம், வேதி பொருள்களை போட்டுக்கிட்டு இருக்கோம். நஞ்சில்லா உணவே கனவாய் போனது. மருந்தே உணவாய் உண்டவன் நம் ஆண்டோர் சான்றோர். அப்ப நம்ம இதெல்லாம் செய்துட்டு இப்படி வானா இப்படி வர முடியும்? போன காய்ச்சல புளி ஊட்டி அழைச்சான் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. போனதான் காய்ச்சல், இந்த புளி ஊட்டி வரவழைச்சிட்டாங்களாங்கிற மாதிரி நான் என்னத்தை ஞானம் செஞ்சாலும் நான் உங்க ஆதாரம் உடலும் உள்ளமும் அந்த நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த அதனுடைய இயக்கத்தை நான் சீர்படுத்தாம அந்த இயற்கையினுடைய தகவமைப்புக்கு என் உடல் உள்ளம் கருத்து இதெல்லாம் நான் பொருத்தாம எப்படி நான் ஒரு உண்மையை உணர முடியும்? அதெல்லாம் உணர முடியாது. அந்த உண்மையை நம்ம தெளிவா நம்பணும். இந்த இயற்கையோட 100% சம்பந்தப்பட்டவன் நீ. அது விழியும் போது நீயும் விடிய கிடவது, அது உறங்கும் பொழுது நீயும் உறங்க கிடவது. நீ கண்ட ஆதவனும் அம்புலியும் அங்கில்லை எங்கிருக்கிறார். மண்ணில் நீ கண்ட குளங்கள் கோயில் எல்லாம் இல்லை.
உனக்குள்ள இருக்க குளங்களும் கோயிலும். அப்படிதான் இந்த தனிப்புறம் தனித்தனியா அத்தனை தகுதிகளோடையும் தகவமைச்சு வச்சிருக்கு. அதனாலதான் எந்த உயிர்களையும் உதாசீனப்படுத்திடக்கூடாது. மாறுவேடம் பூண்டு அமர்ந்திருக்கும் மகேசன் அவர்கள் அவ்வளவுதான். அவன் குணக்கேடு உடையவனா இருப்பான் அல்லது அது செயல் பிழை உடையவனா இருப்பான். ஆதாரம் அங்க ஒரு ஜீவன் இருக்கு. சிவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே, சிவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே, எல்லாம் திரைந்தாருக்கு சிவன் சிவலிங்கம். அப்ப அந்த ஒரு உயிர் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுத்தாகணும். எந்த உயிரா இருந்தாலும் சரி, எதன் பெயராலும் பேதப்படுத்துறதுக்கு இல்லை. இந்த பேதம்லாம் அந்த மனிதன் செய்தது. இந்த உலகம் கண்ட கோயில்கள் இலை இதெல்லாம் இவர்கள் செய்தது. அவர்கள் சொன்னதெல்லாம் வேற. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேட நான் தேவனை என்னுடைய தேடி கண்டு கொண்டேன். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தான். நீ அந்த பரம் அது சகத்துல புறம் சொல்லி கொண்டாடணும்னா நீ தூக்கி எறியப்படுவாய் சகத்தால். அதை வெளியவே சொல்லாம உணர்ந்து உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேன். சிக்கன பிடித்து நெங்கிலிருந்து அருள்வது, ஜீவனன் அகப்பட்டு விட்டான். கிள்ளி நீர் வலிக்கிறது, தேன் உண்டே நினைக்கிறது, காணும் கண் காணுகிறது, செவி கேட்கிறது, உடல் உணர்கிறது, கருத்தானந்தத்தில் நின்றிருக்கிறது. சித்தம் சிவனிடத்தில் இத்தனையும் என்னிடத்தில் இருக்கும் ஒரு பெரும் பொருளை நான் எப்படி இழக்க முடியும்? அது மயமா நான் அங்கு சென்று அதன்பால் நான் ஒடுங்கிறத தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்க முடியும்? கண்டிட முடியுமா? தத்துவ பிள்ளையான் அங்க அணுவை 1000 கூறாக்கி அங்க நான் உள்ள கோநாடு கூத்தன வீற்று எரிசடை அரசு நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவன்ட்டு போயிட்டு அவன் என்ன சொல்ல வர்றான்னு புரியலையா? நான் அந்த அளவுக்கு முட்டாள். நம்ம அணு காணும்னா அது 1000 கூறாக்கி மீச்சிருந்தும் அண்ணுங்கிற கோணில் போய் நின்றுட்டு இருக்கான்னா உன் கண்ணு கொண்டும் கருத்து கொண்டும் காண முடியாத அளவுக்கு நான் ஆள கிடப்பவன். இந்த பக்கிட்டு இது இங்க உள்ள ஒடுங்குற தத்துவம். அந்த பக்கிட்ட அவர் அங்க போயிடுறாரு. புரிஞ்சுக்கணும். ஆனா அண்டம் பேரண்டம் அண்டரண்டம் அந்தரண்டம் அந்தரண்ட பகிரண்டம் அதையும் தாண்டி சொல்லணும். கரும்பிரதேசம் கடந்து அதையும் தாண்டி பெரும் பேரொளி பிரகாசம் மூலம் நான் திருமூலன் தொழுதேத்தும் திருமூல சிவ பரம்பொருள் நான். அங்க அப்படி இருக்கான். இந்த உலகம் சொல்லலாம் கரும்பிரதேசத்துக்கிட்டே என்ன போகல. அது சொல்ல முடியாதுங்கிறதுனால அது சொல்லலாம் கரும்பிரதேசம். இப்ப நடுவில் எப்படி இருக்கான்? அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலா நோக்கத்தில் நிலை நின்றிருக்கிறேன், அறவடிவாய் அமர்ந்திருக்கிறேன், நான் கரை கொண்டு அதி சதர்கிரியான் கொள்ளையங்கிரி பள்ளீச்சரம் மரம் வளர்த்தனாய் உடனமர் அறப்பள்ளீசனாய் அறத்தை போதனையாக்கி அமர்ந்திருக்கிறேன். காக்கும் கரமுடையவனாதலால் கரண் என பெயர் பெற்றவன். ஆமா, அற வடிவினால்தான் அரண் என்று அழைக்கப்படுகிறேன். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றான்னா, இந்த அறிவு கொடுத்தது இந்த அறத்தை அறிவதற்கு தான், தர்மத்தை அறியறதுக்கு தான். காணலால் சிந்தையால் சொல்லால் செயலால் நம்ம இந்த எந்த உயிர்களுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் துன்பம் தந்துடக்கூடாதுங்கிறது தான் இந்த அறிவினுடைய வெளிச்சமே. யார் என்ன சொன்னா என்ன, நம்ம பாட்டு கடந்து போகணும். தமிழ்ங்கிறது மாண்பு, வாழ்வுங்கிறது தர்மம். சொல்லி புரிய வைக்க முடியாது. இன்னைய காலகட்டத்தில் அப்படிலாம் அந்த வீட்டிற்கு அது மட்டுமே வாசல், அவர் மட்டுமே ஏற்கப்படுவார். இந்த பாட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு நாதத்தை விட்டுறாதீங்க. கல்யாணம்னா 1000 பொருள், 1000 சடங்குகள். அது தீர்மானிக்கப்படுவது மஞ்சள் தாளியினால், மஞ்சள் கிழங்கினால். அவ்வளவுதான் விஷயம். அதான் ஆதாரம்.
நான் அதுக்காக செய்யப்பட்டது பிரம்மாண்டமான மேடை. ஐயா அப்பா, எல்லாம் மலைத்தது கலைத்தது உலகம். இந்த திருமணம் என நிர்ணயிக்கப்படுவது மஞ்சளினாலும், மஞ்சள் கிழங்கினாலும் சொல்றேன், மஞ்சள் கயிறுனாலும் சொல்றேன். அது மாதிரி ஆதாரம் தர்மம் மாறாம அதை பேசிட்டு என்னது பெருசு ஒன்னது பேசிக்கிட்டு அதெல்லாம் யாரும் களத்துக்கு கூட்டிட்டு வர முடியாதுல்ல. போகும்போது கூட்டிட்டு போக மாட்டாங்கல்ல. அவ்வளவுதானே. கொண்டாடினானா விட்டுருவானா நம்மள? அவனுக்கு கொடி பிடிச்சானா விட்டுருவானா? அவனுக்காக கோஷம் போட்டா விட்டுருவானா? அவனுக்காக ஆள் பிடிச்சா விட்டுருவானா? சத்தியம் சிவம் சுந்தரம் நான் இன்னை சொல்லவே இல்லைன்ட்டான். சத்தியம். அதான் முதல் பாடம். கருதி கண்டு தொழும் வடிவில் இறை நாங்க சிவம் என நான் வீட்டிலிருந்த பொழுதும் கடைபிடி கடவுள் சத்தியம். நான் சத்தியத்தை கடைபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் ரெண்டாவது பாடம். சத்திய பாடத்தை நம்ம கடக்க முடியாதுங்கிறது தான் அதுக்கு பேரே சத்திய சோதனை களம். ஏன்னா இந்த உலகம்லாம் பெருநோக்கத்துல போய்கிட்டு இருக்கு. சரி, எல்லாரும் போனா நம்ம பாட்டு கிட்டத்தட்ட சமாதானமாயி நம்ம பயணிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. எல்லாம் இங்க வேற தேவைகள் இருக்கு, அன்றாட தேவைகள் இருக்கு, வாழ்வாதார தேவைகள் இருக்கு, பெரிய கனவு இருக்கு, ஆயிரம் படைப்புகள் படைக்கப்பட்டு இருக்கு. அலங்காரம், ஆடம்பரம், படாடோமோ இதெல்லாம் கண்டு லைத்து போதாக்குறதுக்கு இங்க வண்ணத்திரை கூத்து, அப்புறம் இன்னும் ஆயிரம் விசையாதிகள்லாம் அப்படி இருக்கும்பொழுது என்ன அது தொலைச்சிடறான் மூலத்தை. அந்த கனவுகளுக்கு அடிமைப்பட்டுறான். இது ஒரு வாடகை மேடைனா, இது ஒரு வாடகை வீடு. தேகமும் அப்படிதான். நம்ம தீர்ப்பினால் உறுதி செய்யப்பட்ட ஆனால் அறிவிக்கப்படாத மரண தண்டனை கைது தான் இது. சாக காத்திருப்பது, இது மறுமலைக்கு காத்திருக்கும் சருகுதான். இந்த சொல்லு கசப்பும், இது எனக்கு தேவையில்லை. நிஜத்தை சொல்றேன். ஆமா, இன்னும் அப்படியே காதை குளிர வச்சுட்டு உன்னை போய் அஞ்ஞானியா தூங்க வைக்கிறதுல இல்ல. நீ இந்த மெய் உணர்வுக்கு வா, நிஜத்திற்கு வா. இது காயம் தானே, காயம் தாங்கும். உள்ள அகாயம் தானே, அது அளவற்ற காயம் தாங்கும். முடிஞ்சிச்சு. மேல ஒரு ஆகாயம் இருக்கிறது. காயம் அகாயம் ரெண்டையும் மறைந்து ஆகாயனை கருத்தில் வை, எல்லாமே வரும். என்ன இருக்கு? மன முறிவு இருக்கு. உள்ளொன்று விட்டு புறமொன்று பேசுவார், சுயலாபத்துக்காக பேசுவார், நயவஞ்சகமா பேசுவார், சர்வலாக சந்தர்ப்பவாதிகள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் நம்ம உறவுகளாவே, நம்ம நட்பு வட்டமாவே, நம்மளுடைய தொழில் ஆடல் அதுல ஆடுறவங்களாவோ அல்லது நம்ம சந்திக்கிறவங்களாவோ நம்மள்கிட்ட சம்பந்தப்பட்டவங்களாவோ எப்படியோ இருப்பாங்க. அவ்வளவுதான். அவர்கள் நோக்கத்தை நம்ம மாற்ற முடியாது. நம்ம சத்தியத்தை உணரவும் தயாரா இருக்க மாட்டாங்க. நான் கடைபிடிக்கலாம். இங்க நான் சில நஷ்டங்களை தான் அடைவேன். குருநாதன் தான் சொல்லுவாங்க, குமர ஒரு தட்டில் அதர்மம், ஒரு தட்டில் தர்மம். ஆமா, தர்மம் அப்படின்னு உள்ள தட்டில் நஷ்டம் இருக்கிறது, கசப்பு இருக்கிறது. அதர்மம் தட்டில் லாபம் இருக்கிறது, இனிப்பு இருக்கிறது. இதுதான் இது. சத்தியம் சொன்னா கசப்பு தான், நஷ்டம் தான் வரும். சத்தியமா வாழணும்னா பாட்டுக்கு ஏமாத்துறவளோ லாபம் சம்பாதிக்கணும்னு இருக்கிற இந்த உலகத்துக்கு முன்னாடி நம்ம சத்தியத்தை பேசலாம் அப்படின்னா அப்போ இது எப்படி இருக்கும்? அப்ப எப்படி ஒரு நெருக்கடியில மாட்டிக்கிட்டோம் பாருங்க. நீ சத்தியத்தை நீ நேசிச்சிருவியா? சத்தியத்தை நீ சிந்திச்சிருவியா? சிந்திச்சு பாடுறா பார்க்கலாம் அப்படின்னு களம் காலம் நம்மளுடைய சூழ்நிலை, அடிப்படை தேவைகள், வாழ்வாதாரம், உயிராதாரம், நம்ம குடும்பாதாரம் இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு சுத்த சத்திய பயணத்துல நம்மளை கூட்டிட்டு போக கூடாது. இங்க போனோம்னா தொழில் தர்மம்னு சொல்லிடுவாங்க. என் குருநாதன்ட்ட போனோம்னா, டே தர்மம் ஒண்ணுதான்டா, அது என்னடா தொழில் தர்மம்? வேற ஏதாவது சொல்லிக்கங்க, விதிமுறைகள்னு சொல்லிக்கங்க, நியதிகள்னு சொல்லுங்க, தொழில் முறைகள்னு சொல்லுங்க. அங்க போய் என் தர்மம்னு ஒரு பெரிய எல்லை இல்லாத விஷயத்தை எடுத்துட்டு வரீங்க. தர்மாதார மேடை, சத்திய தர்மம். இது இது ஒரு பாகம், ஒரு தேகம். இதுல அறம்ங்கிற ஒரு உடலினுடைய பாகம் தான் சத்தியமும் தர்மமும். இதுதான் உண்மை. இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்ம கனவு கண்டு வச்சிருக்கோம். அதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மையும் அறியாம நமக்குள்ள ஒரு முதல் மாயைன்னு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் யார் நமக்கு சொல்றது அப்படின்ற நமக்குள்ள இருக்க இந்த நானும் தன்முனைப்பு வேற மாதிரி இருக்கு. அதெல்லாம் உன்னை விட எல்லாரும் உயர்வானங்கிறது நீ உணராத வரைக்கும் உனக்கு அடிப்படை ஞானம் கிடையாது. உன்னிடத்தில் நீங்க எல்லோரிடம் பந்தப்பட்டிருக்கிறாய். நாம ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவறை எனும் ஊர்த்தாய் வயிற்று பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள், பிராண பந்தத்தவர்கள்,
உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள் ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுக்க வேண்டிய, ஒருவருக்காக ஒருவர் சில சங்கடங்களை துன்பங்களை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஒரு தாய் வீட்டு பிள்ளைகள் நீங்களெல்லாம். உணர்ந்தா என்ன, உணராட்டி என்ன? உண்மை உணர்கல, உண்மை கசக்கும். ஏன்னா இங்கதான் நிறைய இருக்கு, நிறைய பேதப்படுத்துறதுக்கு கருவிகள் இருக்கு. ஆமா, உணர்ச்சி மிகு நஞ்சுடை குணங்கள் இருக்கு. அங்க கிளர்ந்தலை செஞ்சு அப்படியே கூட்டம் சேர்த்து பிரித்தாலும் சூழ்ச்சினால் உங்களையும் அறியாத உங்களையும் ஒன்றுக்காக போராட வைத்து ஒவ்வொருவரும் அங்கு ஒரு தட்டில் நிற்க மறுப்பார்கள். பாருங்கள், உங்கள் மனதிற்குள்ளும் இது இருக்கிறது. இங்கே எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும். நாம் சொல்ல முடியாது. மீட்டெடுத்துக் கொள்ளுங்க. வழி துணை கருத்துக்கு இறைவன், அவ்வளவுதான். அவன் தான் இறைவன். நம்ம நீயா? அவன் கடலா இருந்துட்டு போட்டோம், நீ துளி. துளியா கழிச்சுட்டா கடல் கிடையாது, கடலை கழிச்சுட்டா துளி கிடையாது. நீ இல்லைன்னா அவன் இல்லை, அவன் இல்லைன்னா நீ இல்லை. அவனே அங்க இருந்தாலும் அவனை சாட்சி சொல்றதுக்கு நீ வேணும். நீ அவனை விட பெரியவன். அவன் பேசான், காணான், கேட்க மாட்டான். அவன் எல்லாத்துக்கும் ஆதார பொருள். என் சொல் தான் அவனுக்கு விளக்கு. அவன் திருவடியை என் சொல்லால் வர்ணிக்கிறேன். நீங்கள் அதை சித்தத்தால் கருதுகிறீர்கள், நினைக்கின்றீர்கள், அவ்வளவுதான். அதனால செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, இது எல்லா மனிதர்களுக்கும் தனித்தனியான சவால்களும். அவரவர் மெய் அறிவை கொண்டுதான் மீட்டெடுக்க முடியும். அவர் உபதேசம் பெற்றார், அந்த தீட்சை பெற்றாங்க, இந்த தீட்சை பெற்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அலைபாய மனதை ஒடுக்கிறதுக்காக கொண்டு வந்த கருவிதான் தியானமும் தவமும். அதெல்லாம் 2ஆம் பட்சம். வாழ்க்கையில் உன்னை அர்ப்பணிக்க தயாராக இருந்தால் கர்மத்தின் பேரால் கர்மயோகியாய் நீ நிலை நின்று உன் கடமையை செய்து அந்த முக்தி வீட்டை அடைய முடியும். எந்த தபஸ்வி ஒரு ஸ்தானத்தை அடைகிறானோ அமர்க்களத்தில் மாண்டு போகும் வீரனும் அந்த ஸ்தானத்தை, அந்த நிலையத்தை அடைகிறான். ஆமா, ஒரு சத்தியமான துறவரத்தில் ஒருத்தர் நிலை நின்று என்ன ஸ்தானத்தை அடைகிறானோ அதே நிலைப்பாட்டில் இல்லறத்தில் நின்று ஒருவன் அந்த நிலையை அடைகிறான். குருநாதரிடம் கேட்கப்படுகிறது கேள்வி, இல்லறமா துறவரமா எது சிறந்தது குருநாதர்? குமரா, இது மூடர்வாதம் கான். வாதமே மூடர்வாதம் சொல்லிட்டார். ஏன்னா அவர் அப்படிதான் கொஞ்சம் பட்டவங்க சொல்லிடுவார். குமரா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லறம் துறவரம், அவ்வளவுதானே. இல்லம், ஆமா. இங்க இல்லத்தின் பெயரால் அனுஷ்டிக்க வேண்டிய அறத்தை அவன் கடைபிடிக்கும் பொழுது அவன் இல்லறவாசி ஆகிறான், இல்லற ஞானி ஆகிறான். சரி, அடுத்த வீடு துறவு வீடு. துறவுக்குன்னு ஒரு அறம் இருக்கு. அந்த அறத்தை கடைபிடித்து அவன் வாழும் பொழுது அவன் துறவி வேந்தன் ஆக்கப்படுகிறான். இல்லத்தினாலோ துறவினாலோ நான் அடையப்படும் பொருளிலே அறத்தினால் மட்டும் அடையப்படும் பொருளாய் நான் இருக்கிறேன். அதுதான் ஆதி சதுரகிரீச்சரம் அறப்பள்ளீச்சரம் ஏவி அறம் வளர்த்த நாய்களுடன் அவர் அறப்பள்ளீசனாய் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும். அங்கு பாடம் பயின்றவர்கள் தான் நாங்களும். அதனாலதான் அங்க அறம் தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் புரியல, மனிதன் தவிர வேற ஒண்ணுமே புரியல. அறிந்த அடங்க வேண்டிய மனிதன் என்ன தப்பு எங்க இருக்கு? வெற்றிக்குள் ஒரு வெற்றி இருக்கிறது. அதாவது உன்னுடைய ஆக்கப்படுத்துற பொருள், ஊக்கப்படுத்துற பொருள் நீயாகவே இருக்க பார்த்துக்கொள். சங்கம் சார்ந்திருந்தனா நீ முடிக்கப்படுவாய். எல்லோரையும் விட நீ மிக உயர்ந்தவன். இந்த மண் எவ்வளவு புனிதமானது. தான் அப்படி அதிரதர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய அண்டரண்டங்களை தாங்கின மண் மண்டலம். அவன்லாம் புதைக்கப்பட்டான், மண்ணோடு மண்ணாக்கப்பட்டான், நீராக்கப்பட்டான், கரைக்கப்பட்டான். அந்த பெரும் பரத்தை நினைக்கின்ற நிலையில தேகத்தோட நீ அமர்ந்திருக்க, எவ்வளவு பெரிய விஷயம். கனவிலும் தேவருக்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயக்கு அருளினை போற்றி. தன் நாய்ப்பயலுக்கு போய் இன்னைக்கு அருள் இருக்கேன், என் சித்தத்திலும் நீ நடமிடுகிறாய். வேதங்களாட மிக ஆகமமாட, கீதங்களாட கிளரண்ட மேலாட, பூதங்களாட பூமணம் முழுதாட. இந்த அர்ப்பணையும் சிந்திக்க வச்சிருக்கல. சிந்தித்தவன் பொய்யா இருக்கட்டும், சிந்திக்கப்பட்டவன் மெய்தானே, அவ்வளவுதானே. யானும் போய் என் அன்பு போய் அது உண்மை. ஆனா நான் உன்னை நினைச்சிட்டேன், நான் சிறுமையுடையவன், நீ பெருமை உடையவன் இல்லையா? சிறுமை உடையவனே உன்னை நினைச்சிட்டா இந்த சகத்துல, இந்த கலியுகத்துலனா
பெருமையுடையவன், நீங்கள் பெருமை செய்துதான் தீர வேண்டும். அவன்கிட்ட போய் கேளுங்க. முறையேதும் அறியேன் மறைநாயகமே, குறை அறியவும் தெரியாது, அதை குறைக்கவும் தெரியாது, குறைக்கிறேன் நாய் போலே, இறைஞ்சோர்க்கு எளியவனே, இறைஞ்சுகிறே செய் நீ வீடடைய, நீரை கரம் பற்றி அழைத்து செல்லவும் திரு நிறைவேந்தே, முடிந்தேன் உன் திருவடி நிழலில் அப்படின்னு முடித்து விடுங்கள் உங்கள் வாதத்தை. பாருங்கள் அந்த உத்தமனை. உங்களுக்குள்ளார கிளர்ச்சியை தூண்டுறது, உணர்ச்சியை தூண்டுறது, ஆவலை தூண்டுறது அத்தனையும் சர்வநாசத்திற்கு வழிவகுக்கும். நீர் தங்கு சடையான், அங்கு மதிக்கு மேல் வைத்திருப்பவன். நீ ஒரு நீர்த்த நிலை அடைந்துதான் தீரணும். அவ்வளவுதான். நீர்த்து போ, வெண் வேதமாய் போ. இந்த வண்ணங்கள் வேணாம், மனங்கள் வேணாம், தோற்றங்கள் வேணாம். நீர்த்த நிலைக்கு வா, நிராச நிலைக்கு வா, நிராசை பழகு. நிராசை பழகவா இங்கு, அல்லது நிராசை பழகிவா இங்கு. ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோட ஆயினும் ஆசை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட இன்பம் தானே. என் செல்வங்களே, தயவு செய்து நிராசைக்கு வாருங்கள். ஆசையை ஊக்குவிக்காதீங்க. அது உங்களை அதிர்ஷ்டத்தை நம்ப சொல்லும், குறுக்கு வழியை நம்ப சொல்லும். அவரை எதிர்பார்த்து, இவரை எதிர்பார்த்து, அதை எதிர்பார்த்துன்னு உன்னுடைய செயலையே பறிச்சிடும். உனக்குள்ள பெரிய பேராற்றல் மூலம் இருக்கு. வைராக்கியத்தின் அளவு இவ்வையகத்தில் வாழ்வு உனக்கு சொந்தம். மரணமில்லா பெருவாழ் வென்பதை சலனமில்லா பெருவாழ் வெண்பான் சிவசித்தன் வசி சிவசித்தம். மூச்சிருக்கும் வரை முயற்சி, இறுதி மூச்சும் இறுதி முயற்சிக்கு பெரு விழிப்பு நிலையில் நீ அன்போடும் தயவோடும் கருணையோடும் அறத்தோடும் விற்றிருக்க கடவுள். இதுவே ஒரு எல்லையில்லாத பெருஞான வாழ்வு. காண்குமரா, சிவமங்கலம்.